ஐஐடி மெட்ராஸ் மற்றும் இளையராஜா இசை நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னை ஐஐடி சார்பில் இந்திய பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சாரத்தை இளைஞர்களிடம் பிரபலப்படுத்தும் அமைப்பின் 9வது மாநாடு மே 20ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஒரு வாரம் நடைபெறும் இம்மாநாட்டில் 25 பயிற்சி பட்டறைகள், 70 கலைகளை சார்ந்த கலைஞர்கள், வல்லுநர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் துவக்க விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா, ஐஐடி இயக்குனர் காமகோடி, திரிபுரா ஆளுநர் இந்திரசேனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே ஐஐடி மெட்ராஸில் இளையராஜா பெயரில் மியூசிக் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா, இந்நாள் வரை தான் இசையை கற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் கற்றுக்கொண்டு இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இசையை கற்க வந்த நான் இன்று இசையை கற்றுக் கொடுக்க போகிறேன் என பெருமிதம் தெரிவித்தார். இசை எனக்கு மூச்சாக போய்விட்டது, இசை எனக்கு இயல்பாகவே நடக்கிறது என்றும் அவர் கூறினார். ஒரு சின்ன பையன் நான் தான் ஒரு கிராமத்திலிருந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தான். வருகின்ற நேரத்தில் அவங்க அம்மா அவனுக்கும் அவங்க பிரதர் பாஸ்கருக்கும் 400 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. மியூசிக் அப்போ தெரியுமான்னா தெரியாது, கற்றுக்கிறதுக்காக அங்கே வந்தான். இது நாள் வரைக்கும் நான் கற்றுருக்கேனா கற்றுக்கல, நிஜமாக கற்றுக்கல. இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்காக நான் தேடி வந்த நான் ஒரு சென்டரை இங்கே ஆரம்பித்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நான் பிறந்த ஊரில் கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. தேடினேன். ஒருவனுக்கு நீ தண்ணி கொடுக்காத, தாகத்தை உண்டு பண்ணு, அப்போ அவன் தேடி கண்டிப்பாக தண்ணியை கண்டுபிடிச்சிடுவான்.